ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பல்லாரி நாற்று நடவு பண்ணுறது. எப்படி நடவு பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். நாற்று நடவுனாலே ஒரு பயிரை அதனோட விதையை போட்டு அது வளர்ந்து 40 நாள் கழித்ததுக்கப்புறம் ஒரு இடத்துலேருந்து மறு இடத்துக்கு மாற்றுவாங்க. இதுதாங்க பல்லாரி நாற்று எடுத்துக்கொண்டு வாய்க்காலில் வச்சுருக்காங்க. வச்சு நம்மளோட பாத்தியில் வைக்கணும். இதுதான் பாத்தியில் நடவு பண்ணுறதுக்கு எப்போதுமே தண்ணி இருக்கணும். முதல்ல நிலத்தை உழுது அதை பாத்தி கெட்டி அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி விட்டு அதுக்கப்புறம் தான் அதில் கொண்டு நடவு பண்ணணும். ஒரு பாத்திக்கு 2 ஆள் விதமாக இங்கே நடவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கெட்டு கை நாற்று 40 நாள் அதை வச்சு 40 நாள் கழித்து நடவு பண்ணி பல்லாரி 120 நாள் ஆனதும் அதில் பல்ப் வச்சுருங்க. இது எங்களோட மாவட்டம் தென்காசி மாவட்டம். அழகா சாரல் அடிக்குது. இது குற்றால சாரல் சீசன்னால் சாரல் அடிச்சுக்கிட்டே இருக்குது. பார்க்கலாம். நம்ம இந்த நாற்றை பாருங்கள். இது எல்லாம் வச்சுட்டு தான் அடுத்த பாத்திக்கு போயிருக்காங்க. எல்லாம் சாஞ்சி கிடக்கு. தண்ணியும் உறிஞ்சிடுச்சு. அழகாக சாஞ்சிருக்கு. கொஞ்ச நாள் ஒரு வாரம் ஆனதுக்கப்புறம் நாற்று அழகாக எலும்பி தலை நிமித்துறோம். அதுக்கப்புறம் ஒரு 80 நாளுக்கு ஆனதுக்கப்புறம் பல்ப்லாம் விளைஞ்சி அது விளைஞ்சிருக்கதா பார்த்து நம்ம அறுவடை பண்ண வேண்டியது தான். நடவில் பல்லாரி நடவு பண்ணுவாங்க எங்கள் ஊரில். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதுவுமே நடவு பண்ணுவாங்க. விதை போட்டு 40 நாள் ஆனதும் சின்ன வெங்காயமும் நடவு பண்ணுவாங்க. அப்புறம் நெல் நடவும் பண்ணுவாங்க. இந்த 3 பயிரும் எங்கள் ஏரியாவில் நடவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பண்ணுறது பல்லாரி நாற்று. பல்லாரி நாற்று பூ பூக்கும். பூவெல்லாம் பூத்து அதுலேருந்து தான் விதையெல்லாம் வருது. நமக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி நானும் பார்த்தது கிடையாது. மேரேஜுக்கு அப்புறம் தான் இங்கே பார்த்து தான் விதையெல்லாம் போட்டு கூட பல்லாரி வளருமா அந்த மாதிரி ஒரு பார்வை இங்கே தான் பார்த்துருக்கேன். பக்கத்தில் பாருங்கள். இது ஒரு 15 நாள் இருக்கும் இதெல்லாம் வச்சு. இதெல்லாம் இப்போ தான் நல்லா நிமிர்ந்து நிற்க ஆரம்பிச்சிருக்கு. எங்கள் ஏரியாவில் இந்த வாட்டி பெரும்பாலும் பல்லாரி, சின்ன வெங்காயம், அப்புறம் நிலக்கடலை இந்த மாதிரி விவசாயம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். இந்த பாத்தியில் தண்ணி போட்டுருக்கு. தண்ணி எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, இது தண்ணி இருந்தால் தான் நடவு பண்ண முடியும். இதுக்கு பக்கத்து பாத்திக்கெல்லாம் தண்ணி விடலை. ஏன்னா தண்ணி உறிஞ்சி எடுத்துருது. அப்புறம் நம்ம வைக்க நேரத்தில் தண்ணி இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே தண்ணியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பக்கத்து பாத்தியில் வச்சதும் இங்கே வைப்பாங்க. பாருங்கள், வாய்க்கால் வரப்பில் அழகாக நாற்றை கொண்டு வச்சுருக்கு. அப்புறம் ஒவ்வொரு பாத்திக்கும் 2 கட்டு 3 கட்டு போட்டிருக்காங்க. இது எதுக்குன்னா, இதை ஒருத்தங்க அந்த நாற்று ஒரு இடத்துல போட்டிருப்பாங்கல்ல, அங்கேருந்து செமந்து கொண்டு ஒரு ஆள் மெனக்கெட்டு கொண்டு இங்கே போட்டிருக்காங்களா. இனி ஒவ்வொரு பாத்தி முடித்ததும் அடுத்த பாத்திக்கு மாறி அவங்க கெட்டை எடுத்துட்டு அழகாக நடவு பண்ணுவாங்க. ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சி தான். இன்றைக்கி வெயில் ரொம்ப கம்மி. ஏன்னா குற்றால சாரல் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதனால் எங்கள் ஊரில் லைட்டான தூறல் இருக்குது. ரொம்ப தூறல் இல்லை, லேசாக. அப்புறம் காற்றும் நல்லா இருக்குது. அழகாக ஒரு நல்ல கிளைமேட். இன்றைக்கி அழகாக நடவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பக்கத்தில் உள்ளவங்களும் பல்லாரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் இது ஒரு 20 நாள் இருக்கும். இதுக்கு விதை கூட உரம் கூட போட்டாச்சு. இது கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஆனால் நம்ம இதை பிடுங்கி பார்க்க முடியாது இதுக்குள்ளே பல்லாரி இருக்கா இல்லையான்னு. இது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஒரு 50 நாள் ஆனதுக்கப்புறமா பல்லாரி மேலே பாதி பல்லாரி மேலே தான் தெரியும். அதுலேயே நம்ம பார்த்துக்கலாம் பல்லாரி வளர்ந்துருக்கா விளைஞ்சிருக்கான்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பல்லாரி நாற்று பார்த்துருக்கீங்களா? நடவு முறையெல்லாம் பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.